வணக்கம். நம்ம இப்போது நெட்வொர்க்கிங் அண்ட் ப்ரோட்டோகால் ஹைரார்கீஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கவிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே நெட்வொர்க்கிங்னா என்ன, அது எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டோகால்ஸ் பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நெட்வொர்க்கில் எவ்வளோ கனெக்ஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு இண்டிவிஜுவல் மெஷினாக இருக்கலாம் அல்லது ஒரு குரூப் ஆஃப் மெஷினாக இருக்கலாம். ஸோ கனெக்ஷன்ன்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். சோர்ஸுன்றது யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சோர்ஸ். டெஸ்டினேஷன்றது அந்த தகவல் எங்கே போய் அடையணும், அந்த இடம்தான் டெஸ்டினேஷன். யூனிகாஸ்டிங், மல்டிகாஸ்டிங், இப்படி ரெண்டு விதமாக நம்ம சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்கை டிவைட் பண்ணலாம். இப்போ யூனிகாஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டா அதில் ஒரே ஒரு சென்டர், ஒரே ஒரு ரிசீவர் மட்டும்தான் இருப்பாங்க. மல்டிகாஸ்டிங்கில் ஒரு சென்டர், நிறையா ரிசீவர் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இமெயில் அதிலெல்லாம் யூனிகாஸ்டிங் அண்ட் மல்டிகாஸ்டிங் ரெண்டுமே இருக்கலாம். ஏன்னா நம்ம குரூப் மெசேஜ்லாம் செய்ய முடியும் இமெயிலில். அடுத்து வைட் ஏரியா நெட்வொர்க் பற்றி பார்க்கவிருக்கிறோம். வைட் ஏரியா நெட்வொர்க் நிறையா ஜாகிரபிக்கல் ஏரியாவை கவர் பண்ணும். ஜாகிரபிக்கல் ஏரியான்னு சொல்கிறப்போ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு கண்டத்தையோ கவர் பண்ணக்கூடியது இந்த வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கலாம். மேலே ஒரு 3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இது சென்னையில் இருக்கிறதா வச்சுக்கலாம். கீழே இன்னொரு 3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இதை அமெரிக்காவில் இருக்க கம்ப்யூட்டர்ஸாக வச்சுக்கலாம். இப்போது 2 நெட்வொர்க், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கும் கனெக்ட் செய்யணும் அப்படின்னா நடுவில் ஒரு கேபிள் போட்டு கனெக்ட் செய்யுதுன்றது முடியாது. இப்போ சென்னையில் இருக்க நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டால் அந்த 3 கம்ப்யூட்டர்ஸும் நடுவில் இருக்கிற அந்த கேபிளால் ஜாயின் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அது மூலமாக அவங்க தங்களுக்குள்ளே பரிமாற்றம் ஏற்படுத்திக்க முடியும். இப்போ அமெரிக்காவில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தா அந்த 3 கம்ப்யூட்டர்ஸும் கேபிளால் ஜாயின் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த கேபிள் மூலமாக அந்த 3 கம்ப்யூட்டர்ஸும் தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போது சென்னையில் இருக்கிற கம்ப்யூட்டரையும் அமெரிக்கா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரையும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா கடலுக்குள்ளெல்லாம் நான் கேபிள் போட்டு போக முடியாது. இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஐஎஸ்பி, அதாவது சப்நெட்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸ், இது போன்ற கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். கேபிளிங் யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மணி அதிகமாக தேவைப்படும். இப்போ சப்நெட் மூலமாக அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த சப்நெட் வச்சுருப்பாங்க. அது நடுவில் நிறையா ரவுட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த ரவுட்டர்ஸ் சென்னை ஆஃபீஸ்லேருந்து அமெரிக்கா ஆஃபீஸ்க்கு என்னுடைய டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி இந்த கேபிளிங் பற்றிலாம் நான் வரி பண்ணவே தேவையில்லை, பணமும் அதிகமாக செலவிடப்பட தேவையில்லை. காரணம், இந்த ரவுட்டர்ஸே டிரான்ஸ்மிட் பண்ணிடும். நம்ம கேபிள் கடல் வழியாக போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் ஓரளவுக்கு நிறையா தான் இருக்கும் நம்ம சப்நெட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ. இந்த சப்நெட்ஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது மூலமாக நம்ம செய்கிறப்போ அந்த மேலே இருக்க சென்னை அண்டு கீழே அந்த அமெரிக்காவும் தங்களுக்குள்ள தகவல்களை இந்த ஐஎஸ்பி அல்லது சப்நெட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் செஞ்சுக்க முடியுது. இதுதான் லோக்கல் நெட்வொர்க்கும் சப்நெட்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போது அங்கே இருக்கிற இந்த லேண்டில் தனித்தனி ஹோஸ்ட் இருக்கும். இது ஒரு ஹோஸ்ட், இது ஒரு ஹோஸ்ட், இது ஒரு ஹோஸ்ட், இது ஒரு ஹோஸ்ட். இந்த எல்லா ஹோஸ்ட்டும் லேண்ட் மூலமாக கனெக்ட் செய்யப்பட்டு இருக்குது. அடுத்ததாக ஹோஸ்ட்னு எடுத்தோம்னா ஒரு யூசர் மிஷின், அதுதான் நம்ம ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிர்வாகத்தை எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளோ யூசர்ஸ் மிஷின்ஸ் வேணாலும் இருக்கலாம். மெஷின் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர். ஸோ இந்த மெஷின், இது ஒரு மெஷின், அதுபோக இது ஒரு மிஷின். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் தகவல் தொடர் மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த டேட்டாவை இந்த ரவுட்டருக்கு சென்ட் பண்ணி அது மூலமாக அதை ரூட்டிங் பண்ணி தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியுது. அடுத்து சப்நெட் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஹோஸ்ட்டுக்கு இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அந்த சப்நெட்டை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நிர்வகிப்பாங்க. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த லிங்க்கில் ரவுட்டர்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா கம்யூனிகேஷன்ஸ் லைன்ஸ் இருக்கலாம். இது போன்ற பல விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த இடத்துல ரவுட்டர்ஸ் இருக்கலாம் அல்லது அந்த கம்யூனிகேஷன் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கலாம். இது போன்ற பல விஷயங்களை கொண்டு தான் அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஓன் பண்ணுற அந்த சப்நெட். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கும் அந்த ரவுட்டர் மூலமாக அந்த பேக்கேஜை ஃபார்வர்ட் பண்ணி 2 கம்பெனி அதாவது 2 லொக்கேஷனுக்கு நடுவில் டிரான்ஸ்மிஷன் ஏற்படுத்துது. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்மிஷன் லைன் ஸ்விட்சிங் எலமெண்ட். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமாக ஒரு பிட்டை ஹோஸ்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நடுவில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உதவுது. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் காப்பர் கேபிளாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆப்டிக்கல் வயராக இருக்கலாம். ஸோ இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனையும் கொண்டு ஒரு சுவிட்சிலேயோ ஒரு பிரிட்ஜ் ஆர் ரிப்பீட்டர் இது போன்ற ஏதாவது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸில் நம்ம புகுத்திட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்விட்சிங் எலமெண்ட். ஜென்ரலாக ஸ்விட்சில் வந்து இந்த எல்லா ஹோஸ்ட்டையும் ஜாயின் பண்ணி அந்த ஸ்விட்சில் போட்டு அந்த ஸ்விட்சை கொண்டு போய் ரவுட்டரில் ஜாயின் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்விட்சிங் எலமெண்ட். ஸ்விட்சிங் எலமெண்ட்ஸ் வந்து எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனையும் கனெக்ட் செய்கிறதுக்கு உதவுது. ஃபைனலாக நம்ம பேக்கெட் ட்ரேசர் யூஸ் பண்ணி நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ இன்டர்மீடியட் ரவுட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பேக்கெட் வந்து ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு சென்ட் ஆகும். இன்டர்மீடியட் ரவுட்டர்ஸ் அதில் இருக்கும். ஸோ இன்டர்மீடியட் ரவுட்டர்ஸ் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ரவுட்டர்ஸ் தான் இன்டர்மீடியட் ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கெட் வந்து அவுட்புட் லைன் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா தான் பேக்கெட் மூவ் ஆகும். அது வரைக்கும் பேக்கெட் வந்து தேக்க நிலையிலே தான் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா லோட் பேலன்சிங் தான் முக்கியம். ஏன்னா இப்போ பேக்கெட் வந்து தொடர்ந்து சென்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சர்வர் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடே வந்துச்சு. அதாவது ஸ்டோர் அண்ட் கிவ் டெக்னாலஜி அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது இதில் நீங்கள் பார்க்கலாம் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா நடுவில் வந்து நிறையா ரவுட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த ரவுட்டர்ஸ் வந்து இப்போ இது ஒரு சிஸ்டம், இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த 2 சிஸ்டத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு இந்த ரவுட்டர்ஸ்க்கு வரும். அதை தொடர்ந்து அந்த ரவுட்டர் வந்து அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த 2 ரவுட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுட்டரில் வந்து இருக்கிற பேக்கெட் அடுத்த ரவுட்டருக்கு சென்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கும். ஒருவேளை சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து அடுத்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடும், அதாவது இந்த ரவுட்டர்ஸ்க்கு. ஸோ ஒருவேளை ஏற்கனவே சென்ட் பண்ண பேக்கெட்டை சென்ட் ஆகலைன்னா அது போகாது. சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது மூலமாக எங்கே சென்ட் பண்ணுமோ அதாவது இந்த கம்ப்யூட்டருக்கு சென்ட் ஆகிரும். இப்படி தான் இன்டர்மீடியட் ரவுட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இதுதான் வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஏ சிக்கு மெசேஜ் அனுப்புது அப்படின்னா பி மூலமாக தான் மெசேஜ் போகும். இதை வந்து எப்போ பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் கம்ப்ளீட்டாக ரிசீவ் ஆன பிறகு தான் நம்ம டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆன பிறகு தான் ஃபார்வர்ட் பண்ணணும், அல்லது ரிசீவ் ஆன உடனே டேட்டா ரிசீவ் ஆன அடுத்த நிமிஷமே ஃபார்வர்ட் பண்ணலாம். இதை வந்து கட் த்ரூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலாக இன்ஃபர்மேஷன் வந்து பிட் பை பிட்டாக தான் சென்ட் ஆகும். இப்போ ஏலேருந்து சிக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு பிட்டாக தான் மூவ் ஆகும், தொடர்ந்து மூவ் ஆகிடாது. ஏன்னா சர்வர் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ பிட் பை பிட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே சென்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம சென்ட் பண்ணுற ஃபைல் சென்ட் ஆகும், அல்லது நம்ம இந்த ரவுட்டர் வந்து நம்ம சென்ட் பண்ண ஃபைலை ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ அந்த அவுட்புட் லைன் ஃப்ரீ ஆகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த அவுட்புட் லைன் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். இது மூலமாக லோட் பேலன்சிங் மெயின்டைன் பண்ண முடியுது. ஒருவேளை நம்ம உடனுக்குடன் சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பேக்கெட்டை சர்வரால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. இப்போது இதை வந்து நம்ம சர்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்வர் வந்து நிறையா பேக்கெட்ஸை ரிசீவ் பண்ணணும். இப்போ கூகுள் சர்வராக கூட அதை வச்சுக்கலாம். இப்போ அந்த கூகுள் சர்வர் வந்து நிறையா பேர் அந்த கூகுளோட கனெக்ட் செய்வாங்க. இதை வந்து கூகுள் சர்வர். இப்போது இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்ப்யூட்டர். இந்த கூகுள் சர்வருக்கு இந்த கம்ப்யூட்டரும் ரெக்வஸ்ட் பண்ணுது, இந்த கம்ப்யூட்டரும் அந்த கூகுள் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்குது, இந்த கம்ப்யூட்டரும் அந்த கூகுள் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்குது. இப்போ 3 கம்ப்யூட்டரும் அந்த கூகுள் சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை வைக்கிறப்போ அந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஷட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில சமயம் வெப்சைட் அன்அவைலபிள்லாம் வருது. அந்த ரெக்வஸ்ட் வந்து நடுவில் இருக்கிற அந்த ரவுட்டர்ஸ் மூலமாக தான் போகும். இப்போது இந்த ரவுட்டர்ஸ் வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ அவுட்புட் லைன் ஃப்ரீ ஆகும் அப்படின்ட்டு பார்த்து காத்துட்ருக்கும். அவுட்புட் லைன் ஃப்ரீ ஆன உடனே அந்த டேட்டாவை இங்கே இருக்கிற இந்த கூகுள் சர்வருக்கு பாஸ் பண்ணிடும். ஸோ அவுட்புட் லைன் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ தான் ஃபார்வர்ட் ஆகும். அதாவது எப்போ அந்த மெசேஜ் இங்கே ரீச் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் ஆகும். வெயிட் பண்ணிவிட்டு எப்போ ரீச் ஆகுதோ அதற்கப்புறமா தான்
ஃபார்வர்ட் பண்ணும். அடுத்த செகண்ட் பாசிபிலிட்டி என்னென்னா, ரவுட்டருக்கு வந்து ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிவிங் ஆண்டனா. டிரான்சீவர் அப்படின்னாலே டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் ரிசீவர் அப்படின்ட்டு அர்த்தம். ரவுட்டரால் டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், அதே நேரத்தில் ரிசீவும் பண்ண முடியும். ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே சேட்டலைட் இருக்குது, கீழே ஏர்த்தில் ரவுட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரவுட்டர்ஸில் ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனா அங்கே சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிசீவும் பண்ண முடியும், அதே சேட்டலைட்டுக்கு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும். இப்போது 2 லொக்கேஷன் இருக்குது, சென்னை அண்ட் மதுரை. சென்னையில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, மதுரையில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து மதுரைக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் ரவுட்டருக்கு அனுப்புவேன். ஸோ ரவுட்டருக்கு ஒரு ஆண்டனா இருக்குது, அந்த ஆண்டனா வந்து டிரான்ஸ்மிட்டும் பண்ணக்கூடும், ரிசீவும் பண்ணக்கூடும். அதை டிரான்ஸ்மிட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த சேட்டலைட்டுக்கு. அதற்கப்புறம் அந்த சேட்டலைட் சென்னைக்கு வந்து சென்ட் பண்ணும். அங்கே சென்னையில் ஒரு ரவுட்டர் இருக்கும், அது ரிசீவ் பண்ணும். திருப்பி ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன் அந்த கிளைண்ட் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ரவுட்டருக்கு டிரான்ஸ்விங் கேப்பபிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்விங் அப்படின்னா என்ன? அதால் டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியுது, ரிசீவும் பண்ண முடியுது. அதான் இது போன்ற ஆண்டனா தான் டிரான்சீவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேஷனை டிரான்சீவிங் ஆப்ரேஷன் அப்படின்ற பெயரில் வழங்கி வர்றாங்க. ஸோ ரவுட்டருடைய ஒரு தனித்தன்மையே என்னென்னா சேட்டலைட்டுடைய அவுட்புட்டை லிசன் பண்ண முடியும். அதே போல் லிசன் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்றாப்புல அதால் ஆக்ட் செய்ய முடியும். ஒரு வேளை டிரான்ஸ்மிட் பண்ணணுமா ரிசீவ் பண்ணணுமா இதை டிசைட் பண்ணுறது அந்த கிளைண்ட் தான். ஏன்னா கிளைண்ட் ஒரு வேளை சென்ட் பண்ணால் அந்த டேட்டாவை அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும், ஒரு வேளை கிளைண்ட் அதை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை அதை ரிசீவ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஆப்ரேஷனையும் டிசைட் பண்ணுறது என்னவோ கிளைண்ட்டாக இருந்தாலும் நடுவில் நடக்கிற அந்த ரூட்டிங்கை வந்து நிர்ணயிக்கிறது ரவுட்டர் தான். அடுத்து வயர்லெஸ் நெட்வொர்க்குடைய கிளாசிஃபிகேஷனை பார்க்கவிருக்கிறோம். வயர்லெஸ் நெட்வொர்க் 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ் வைட் ஏரியா நெட்வொர்க். இதில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு ஒரு காமனான எக்ஸாம்பிள் தான் ப்ளூடூத். ப்ளூடூத் வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸ்குள்ளே நம்மளால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் ப்ளூடூத் தான். ப்ளூடூத் வந்து ஒரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ரூம்குள்ளே மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட மீட்டரில் மட்டும்தான் நம்மளால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே இது வைட் ஏரியா நெட்வொர்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் அல்லது நாடு விட்டு நாடு நம்மளால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஆனால் இந்த வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை மீண்டு வர்றது தான் வயர்லெஸ் வைட் ஏரியா நெட்வொர்க். எங்கே நம்மளால் நாடு விட்டு நாடோ அல்லது கண்டம் விட்டு கண்டமோ தகவல் பரிமாற்றத்தை நிகழ்த்த முடியும் இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் மூலமாக. இப்போது சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா ப்ளூடூத் மூலமாக ஒரு காம்பனண்ட்டை வந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறோம். இப்போது சிஸ்டம் இன்டர் கனெக்ஷனில் வயரே நம்ம யூஸ் பண்ணல, மாஸ்டர் ஸ்லேவ் பேரடைம் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம சென்ட் பண்ணுற டிவைஸ் வந்து மாஸ்டராகவும் இருக்கும் ஸ்லேவாகவும் இருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய HTC மொபைலை வச்சு சென்டும் பண்ணிக்கிறலாம். சென்ட் பண்ணுறப்போ என் டிவைஸ் தான் மாஸ்டர். அதே போல் ரிசீவும் பண்ணிக்கிறலாம். வேறு ஒரு டிவைஸ் ஏன் ஐஃபோன் எடுத்துக்கணும் அதுகிட்டருந்து ரிசீவும் பண்ணிக்கிறலாம். இன்னொரு டிவைஸ்லேருந்து நான் ஃபைலை ரிசீவ் பண்ணுறப்போ என் டிவைஸ் வந்து ஸ்லேவாக மாறிடுது. இப்போது ஐஃபோன் மாஸ்டர், ஸோ என்னுடைய HTC மாஸ்டராகவும் இருக்க முடியும் ஸ்லேவாகவும் இருக்க முடியும். அதே போல் தான் ஐஃபோனும், அதுவும் என்கிட்ட இருக்கிற ஃபைலை ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும் சென்ட் பண்ணவும் முடியும். ஸோ நான் அதுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அது ஸ்லேவாக மாறிடும், நான் மாஸ்டர் ஆயிடுவேன். இதுதான் வந்து ஜென்ரலாக மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட். இப்போ வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மோடம் தான் காமனான எக்ஸாம்பிள். ஸோ பீர் டு பீர் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துலலாம் வயர்லெஸ் லோக்கல் நெட்வொர்க் காமனாக யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. பீர் டு பீர் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிட்டக்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் தள்ளிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா கம்ப்யூட்டர்ஸும் கிட்டக்க தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அதோடைய எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஸ்பீடு வந்து 50 MB/s. அதே வயர்லெஸ் லோக்கல் நெட்வொர்க்கை ஒரு கிலோமீட்டருக்குள்ளே யூஸ் பண்ணேன் அப்படின்னா 1 MB/s.
ஸோ 1 Mbps-க்கும் 50 Mbps-க்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸ்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதே இது கிலோமீட்டர் கணக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மோடம்ஸ் இதெல்லாம் வந்து வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான். நம்ம மோடம் வந்து எதுவும் வயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம்லாம் இல்லை, ஒரு சின்ன யூஎஸ்பி மாதிரி இருக்கும், அதை வச்சு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வச்சு நம்மளால் பீர் டு பீர் கம்யூனிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஸோ இதனால தான் இதை வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிஸ்டம்ஸ் வந்து நெருங்கி இருந்தால் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் ஆக முடியும். ஒரு கிலோமீட்டர் தாண்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை வந்து நம்ம கம்பெனியில் செயல்படுத்துவதற்கு முடியவே முடியாது. ஸோ இந்த சாத்தியம் கம்மியாயிடும். அடுத்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க் வந்து 1 மீட்டருக்கு உள்ள மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து 10 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குன்றப்போ சாதாரணமாக நம்ம ரூம்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கிறது. அதே இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கும் கிட்டத்தட்ட அதே தான். அதில் வந்து ஒரு 10 மீட்டர் அல்லது 100 மீட்டர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கே போதும். ஜென்ரலாக நீங்கள் உங்கள் காலேஜஸ்லாம் இருக்கிற லேப்லலாம் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கேம்பஸில் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதே இது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு வர்றப்போ ஒரு சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுது, சிட்டி டு சிட்டி. ஸோ இது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட கனெக்ட் பண்ண முடியும். வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்ட்டு வர்றப்போ 100லேருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் கனெக்ட் செய்யக்கூடியது தான் வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போ 1000க்கும் தாண்டி வரணும் அப்படின்றப்ப தான் இன்டர்நெட். எல்லா வைட் ஏரியா நெட்வொர்க்கும் நம்ம கனெக்ட் செய்கிறோம். ஏன் அதை ஒரு க்ளவுடோட ஜாயின் பண்ணி இன்டர்நெட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ அதோடைய ஸ்கேல் அப்படின்ற ப்ராசஸருடைய ஸ்கேல் வச்சு நம்ம இந்த டிவிஷன் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் கனெக்ட் செய்யப்பட்டிருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, பர்சனல் நெட்வொர்க்குடைய இன்டர் ப்ராசஸர் டிஸ்டன்ஸ்னால் தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் நிகழ்த்துவதற்கு அது எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் தங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், 2 கம்ப்யூட்டருக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் அது பர்சனல் நெட்வொர்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 கம்ப்யூட்டருக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்போ அது லோக்கல் நெட்வொர்க் இருக்கணும். ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி பிரிச்சிருக்கிறோம். ஸோ இப்படி பிரிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கலாம். இங்கே ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்குது. ஸோ இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் 3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அந்த 3 கம்ப்யூட்டர்ஸும் அங்கே இந்த சைடில் இருக்கிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட கனெக்ட் செய்யணும் அப்படின்னா நடுவில் இருக்கிற ரவுட்டரால் தான் முடியும். இங்கே இருக்கிற 3 கம்ப்யூட்டர்ஸும் அதற்கு அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து அந்த 4 கம்ப்யூட்டர். ஸோ இப்போது இந்த 2 லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கும் நான் கனெக்ட் செய்கிறேன் அப்படின்னா அது வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது போல் இந்த சப்நெட் ஆர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை யூஸ் பண்ணணும். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஜென்ரலாக யாரை வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து இப்போ நான் ஏர்டெலோட கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து ஏர்டெலோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், அங்கே இருக்கிறது ஏடிஎன்டியோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து அதிகமாக பிற நாடுகளில் கனெக்ட் செய்கிறதுக்கு வருது. ஒரு ஆஃபீஸில் இருந்து இப்போ இன்ஃபோசிஸ் வந்து இங்கேயும் பிரான்ச் இருக்குது, இந்தியாவிலையும் பிரான்ச் இருக்குது, அமெரிக்காவிலையும் பிரான்ச் இருக்குது. ஸோ 2 பிரான்ச்சையும் இன்ஃபோசிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதை வைட் ஏரியா நெட்வொர்க்கால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நடுவில் வந்து எவ்வளோ ரவுட்டர்ஸ் வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹோம் நெட்வொர்க் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸும் வேறு பல டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஹோம் நெட்வொர்க். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப் பிசி, பர்சனல் டிவைஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டா MP3 பிளேயர், கேமரா, டிவி, டிவிடி, விசிஆர். ஸோ இது போன்றதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டெலஃபோன், செல்ஃபோன், ஃபேக்ஸ் இதெல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அப்ளையன்சஸ்ன்னு எடுத்துகிட்டோம் மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜ், கிளாக், ஃபர்னேஸ். இப்போ லைட்ஸ்லாம் கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கெலாம் ஒரு வாய்ப்புகள் முடியுது. இதில் ஏன் நம்ம செக்யூரிட்டி கேம்ஸ் எல்லாம் நம்மளால் வியூ பண்ணுறோம் வீட்டில் இருந்தே, அல்லது நம்ம ஆஃபீஸில் இருந்தே நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேம்லாம் நம்மளால் வியூ பண்ண முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த இன்டர் நெட்வொர்க்ஸ் ஆல் மட்டும்தான். அடுத்து இன்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா
ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய மக்களோட கனெக்ட் செய்கிறதுக்கு இந்த நெட்வொர்க் யூஸ் ஆகுது. ஒரு நெட்வொர்க்கும் இன்னொரு நெட்வொர்க்கும் கனெக்ட் செய்வதற்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த கேட்வே. இந்த கேட்வே தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ நான் சென்னையில் இருக்கிற என்னுடைய ஆஃபீஸை ஏர்டெல்லையும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆஃபீஸை AT&Tயோடையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற எனக்கு கேட்வே ஏர்டெல், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆஃபீஸுக்குடைய கேட்வே AT&T. ஸோ இந்த 2 நெட்வொர்க்கும் தங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு முடியுது. ஸோ இதைத்தான் நெட்வொர்க் அல்லது இன்டர் கனெக்டட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இன்டர்நெட். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க்கையும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணுறேன். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆஃபீஸையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆஃபீஸ் நெட்வொர்க்கையும் நான் கனெக்ட் செய்கிறேன். அதுதான் இன்டர் கனெக்ஷன். இந்த இன்டர் அப்படின்ற வார்த்தை என்னென்னா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்க தான் எனக்கு கேட்வே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தான் இருக்கிற ரவுட்டர்ஸ் மூலமாக தான் என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் சென்ட் ஆகுது. இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்னாலே கலெக்ஷன் ஆஃப் லேன் கனெக்டட் பை வேன். அதாவது லேன் எடுத்துகிட்டா சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வேன். இப்போது இங்கே பார்க்கலாம் சப்நெட்ஸ், நெட்வொர்க் அண்ட் இன்டர் நெட்வொர்க்ஸ். இதுக்கு உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தா, வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துட்டா சப்நெட்டும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஹோஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர்ஸையும் ஜாயின் பண்ணுறது தான் வைட் ஏரியா நெட்வொர்க். அதற்கப்புறம் லேன் அப்படின்னா அந்த ஹோஸ்ட்ஸை மட்டுமே ஜாயின் பண்ணால் அது லேன். இதுதான் லேனையும் வேனையும் வித்தியாசப்படுத்துது. இப்போது 2 டிஸ்டிங்க்ட் நெட்வொர்க், அதாவது 2 வெவ்வேறுபட்ட நெட்வொர்க்கையும் நான் ஜாயின் பண்ணால் கிடைக்கிறது இன்டர் நெட்வொர்க். லேனையும் வேனையும் கனெக்ட் சேர்ந்தால் அது ஒரு இன்டர் நெட்வொர்க். இதுதான் இந்த 3க்குமே உள்ள தொடர்பே. ஸோ இதை நான் இன்டர் நெட்வொர்க் உருவாக்குறதுக்கு தான் நம்ம சப்நெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெட்வொர்க் சாஃப்ட்வேர் நீ எடுத்துட்டா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது 5 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்: ப்ரோட்டோகால் ஹைரார்கிஸ், டிசைன் இஷ்யூ, கனெக்ஷன் ஓரியன்டட் வர்சஸ் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ், சர்வீஸ் ப்ரிமிட்டிவ், ரிலேஷன்ஷிப் ஆஃப் சர்வீஸ் டு ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இது பற்றி நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்கவிருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகால் ஹைரார்கிஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படின்னு, எப்படி தகவல் தொடர்பு நிகழ்த்தப்படணும், இது போன்ற இன்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ப்ரோட்டோகால் ஹைரார்கிஸ். இதை நீங்கள் பார்க்கலாம். ப்ரோட்டோகால் ஹைரார்கிஸில் நெட்வொர்க்ஸ்னு எடுத்துட்டா அது ஒவ்வொரு லேயராக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. 7 லேயர்ஸ் இருக்கும். இப்போது எப்படி எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அவங்க தான் எனக்கு பீர். அதுபோல் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பீர் லேயர் இருக்கும். அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன்ட்டு இப்படி தொடர்ந்து ஒரு 7 லேயர்ஸ் இருக்கும். நம்ம அதை பின்னாடி பார்க்க இருக்கிறோம் இந்த 7 லேயர்ஸையும். ஸோ அப்ளிகேஷனுடைய பீர் லேயர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயருடைய பீர் லேயர் அப்படின்னா செஷன் லேயர். அதாவது இன்னும் தமிழில் தெளிவாக சொல்லணும்னா அப்ளிகேஷன் லேயருடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ப்ரெசன்டேஷனோட பக்கத்து வீட்டுக்காரங்க செஷன், இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம். ஸோ இதுதான் பீர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதற்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுபோல தான் அப்ளிகேஷன் லேயரும் ப்ரெசன்டேஷன் லேயரும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம அந்த ரூலை தான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்றத OSI லேயரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது அப்படின்னா 2 கம்ப்யூட்டருக்கு நடுவில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு அது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தா ஒரு ஃபிசிக்கல் மீடியம். அந்த ஃபிசிக்கல் மீடியம் ஒரு வயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வயர் வழியாக ஒரு சிக்னல் அல்லது எலக்ட்ரிக் ஷாக் மூலமாக அதில் பாஸ் ஆகுது. இப்போ டிசைன் இஷ்யூ ஆஃப் லேயர்னு பார்த்தீங்கன்னா அதால் சென்டர் யார், ரிசீவர் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதற்கடுத்ததாக சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ், இந்த 3ல் எந்த மெத்தட் அது யூஸ் பண்ணணும் அப்படின்றத அது கண்டுபிடிக்கணும். சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஃபைலை அப்படின்னா நடுவில் ஏதாவது எரர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எரரை கரெக்டாக டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ஷனாக என்ன, இங்கே தான் எரர் உருவாயிருக்குது அப்படின்றத அதால் உணர இயலணும். அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது எரர் கரெக்ஷன், இதையும் அந்த லேயரால் அனுமானிக்க முடியணும். அடுத்ததாக அந்த சென்ட் பண்ண மெசேஜ் கரெக்ட் ஆர்டரில் போகணும்.
ஸோ இதை தான் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண மெசேஜ் ஃபஸ்ட்டு போய் அடையணும், செகண்ட் சென்ட் பண்ண மெசேஜ் செகண்ட் போய் அடையணும், செகண்ட் சென்ட் பண்ண மெசேஜ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண மெசேஜ் லாஸ்ட்டோ போய் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க் கிடையாது. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு அப்படின்றதுக்கான அர்த்தமே இதுதான். யார் ஃபஸ்ட்டு அனுப்பப்பட்டாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் அடைவாங்க சர்வர்கிட்ட. ஸோ மித்த எல்லாமே க்யூவிங், பின்னாடி ஒவ்வொரு க்யூவாகவும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போது ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா வரிசையாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. யார் ஃபஸ்ட் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டோக்கன் கிடைக்கும். அதே போல் தான் நம்ம பேக்கெட் சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எந்த பேக்கெட் சர்வருக்கு ஃபஸ்ட்டு வருதோ அந்த பேக்கெட் தான் ஃபஸ்ட்டு மெம்பராக நிற்கும் க்யூவில். அதை தொடர்ந்து தான் மித்த மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ கனெக்ஷன் ஓரியன்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் அப்படின்னா 2 சிஸ்டத்துக்கு நடுவில் கனெக்ஷன் ஏற்படுத்தினா தான் நம்மளால் தகவல் பரிமாற்றத்தை நிகழ்த்த முடியும். கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸில் வந்து ரிலையபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை அதிகம். காரணம் வந்து அந்த டேட்டா வந்து பைட் ஸ்ட்ரீம்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மெசேஜ் சீக்வன்ஸ் வந்து ஒவ்வொன்றா போக போக அதோடைய ரிலையபிலிட்டி வந்து அதிகம். இது கனெக்ஷன் லெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரிலையபிலிட்டி கம்மி. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நெட்வொர்க் செக்யூரிட்டி டாப்பிக்கில் பார்க்க வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ஷன் ஓரியன்ட்ன்றப்போ நார்மலாக ஃபிசிக்கல் மீடியம், அதாவது ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸை நம்ம பண்ணுறோம். இதில் வந்து 2 டிவைஸை வந்து ஒரு லேன் கேபிளோ அல்லது ஏதாவது ஒரு கேபிள் மூலமோ ஜாயின் பண்ணி கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது கனெக்ஷன் லெஸ்ன்னு வர்றப்போ ரெண்டும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் லெஸ், அதாவது காற்றையே ஒரு பொருளாக மாற்றி அதில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அன்ரிலையபிள். அதனால தான் வந்து இந்த டேட்டாகிராம் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்பகத்தன்மை கம்மி. ஒருவேளை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா நடுவில் ஈவ்ஸ்ட்ராப்பிங்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன டேட்டா போகுது அப்படின்றதெல்லாம் உணர்றதுக்கு இந்த ஈவ்ஸ்ட்ராப்பிங் மெத்தட் மூலமாக அதெல்லாம் கண்காணிக்க முடியும். ஸோ இதில் வந்து செக்யூரிட்டின்றது கம்மி. மற்றும் இல்லாமல் இதில் வந்து ரெக்வஸ்ட் இண்டிகேஷன் ரெஸ்பான்ஸ் கன்ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். கிளைண்ட் சர்வர் மாடலில் இது பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், ரெக்வஸ்ட்னா என்ன, ரிப்ளைனா என்ன, அக்னாலஜ்மெண்ட், இது பற்றிலாம் நம்ம ஜென்ரலாக ஏற்கனவே பார்த்தோம். இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் கூட செக்யூர்டு அல்லது நம்பகத்தன்மையான சேவையாக மாறிடுது. நன்றி.